இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைச்சகம் F-35 போர் விமானங்களோட 3வது படைப்பிரிவை வந்து வாங்குறதுக்காக அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3 பில்லியன். இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் எதற்காக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F-35 போர் விமானங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய லாக்ஹீட் மார்டின்ட்ட இருந்து 25 மேம்படுத்தப்பட்ட F-35 போர் விமானங்களை வாங்குறதுக்காக இந்த நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டிருக்காங்க. 2028 ஆண்டுக்குள்ள இந்த அதிநவீன விமானங்களை வந்து அமெரிக்கா என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்தணும். இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்க. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து 50 F-35 போர் விமானங்களை ஆர்டர் செஞ்சு 39 F-35 போர் விமானங்களை இஸ்ரேல் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 F-35 போர் விமானங்களோட எண்ணிக்கையை 75 போர் விமானங்களை வந்து அதிகமாக்கணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 25 போர் விமானங்களுக்கான அக்ரிமெண்ட்டில் இப்போ கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க முக்கியமாக குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 3லேருந்து 5 ஜெட் போர் விமானங்களை வந்து இஸ்ரேலுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியுங்க, 2028 ஆண்டுக்குள்ள 25 போர் விமானங்களை டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஆண்டுக்கு கண்டிப்பாக 5 போர் விமானங்களை டெலிவரி பண்ணாதான் இது சாத்தியமாகும். ஆனால் அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 5 ஜெட் போர் விமானங்களை கண்டிப்பாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த F-35 போர் விமானங்களை வாங்குறதுக்கான $3 பில்லியன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பட்ஜெட்லேருந்து வரலங்க. அமெரிக்கா வந்து இது இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நிதியிலிருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த அக்ரிமெண்ட் சம்பந்தமாக இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F-35 ஸ்குவாட்ரனை அமெரிக்காட்டிருந்து இஸ்ரேல் வாங்குறது மூலமா அமெரிக்கா இஸ்ரேலோட கூட்டு களவாணித்தனம் அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலோட கூட்டணி வந்து ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கூட்டணி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிரிகள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இந்த F-35 போர் விமானங்களை வாங்குறது மூலமா எங்களோட கூட்டணி வந்து உடையாது அப்படின்னு எங்களோட எதிரிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கூட்டணி வந்து உடஞ்சிரும் அப்படின்னு எதிரிகள் வந்து நினைச்சாங்களாம். அதாவது பொதுமக்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்களாம். உடனே வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் சாங்ஷனை வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கதை விடுவாங்களாம். அவனுங்களும் இதே வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஏகப்பட்ட பொதுமக்களை வந்து போர் அப்படிங்கிற பேரில் கொண்டு குவிச்சிருக்கானுங்க. 2 கூட்டு களவாணி பயல்களும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். இவங்களோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பொதுமக்களை வந்து கொண்டு குவிக்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காப்ல. இந்த F-35 போர் விமானங்களோட உற்பத்தியாளரான லாக்ஹீட் மார்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக ஒரு 25 F-35 போர் விமானங்களை இஸ்ரேல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவால் எங்கள் நிறுவனம் வந்து மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு தங்களோட கருத்தை வந்து லாக்ஹீட் மார்டின் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கொள்முதல் சம்பந்தமாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் அப்புறம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்து இருக்காங்க. உலகத்துக்கே அச்சுறுத்தல் வந்து இவனுங்க தான். உலக மக்கள் வந்து எவ்வளோ F-35 வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்மளே யோசிச்சு பார்த்துக்கிடுவோம். இந்த அச்சுறுத்தல் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக இஸ்ரேல் அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த F-35 போர் விமானங்களை கொள்முதல் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கதா இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த உலகத்திலேயே முதலா F-35 போர் விமானங்களை தேர்ந்தெடுத்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்க. 2010 ஆண்டிலேயே அமெரிக்கா கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரி சேல்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக இந்த F-35 போர் விமானங்களை இஸ்ரேல் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 ஆண்டில் முதல் 2 F-35I ஜெட் விமானங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து போரில் இந்த விமானத்தை பயன்படுத்தி முதலாக F-35 போரில் பயன்படுத்திய முதல் நாடு அப்படிங்கிற பெருமையும் இஸ்ரேல் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 5th ஜெனரேஷன் F-35 போர் விமானங்களில் குறிப்பிட்ட மாடிஃபிகேஷனை அமைச்சுக்கிறதுக்கான அனுமதி வாங்கின ஒரு சில நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்றுங்க. இந்த அமெரிக்கா தயாரித்த 5th ஜெனரேஷன் F-35 ஏர்கிராஃப்டில் ஆரம்பத்தில் இஸ்ரேல் வந்து கொண்டு வர இருந்த மாடிஃபிகேஷனை வந்து அமெரிக்கா வந்து மறுத்துட்டாங்க. எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் F-35க்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இவங்க தான் கூட்டு கவனிப்புகளாச்சே. கடைசியில் என்ன ஏதோ சமரசம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அந்த மாடிஃபிகேஷன் வந்து F-35 போர் விமானங்களில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனுமதி வழங்கிட்டாங்க. அமெரிக்கா வழங்கின அனுமதியின் அடிப்படையில் இஸ்ரேல் வந்து என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டு, கண்ட்ரோல், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அப்புறம் வெப்பன் இன்டகிரேஷனில் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷனை F-35 கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸுக்கு எதிரான தற்போதைய இராணுவ நடவடிக்கைகளில் அதிகப்படியாக இந்த விமானத்தை தான் இஸ்ரேல் இராணுவம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த F-35 போர் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்திச்சோ இல்லையோ, இதை வாங்கிட்டு போன இஸ்ரேல் தான் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 நாட்டோட நடவடிக்கை வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F-35 போர் விமானங்களோட உற்பத்தி வந்து அமெரிக்கா நாட்டுக்காக கிடையாதுங்க, இஸ்ரேலுக்காக நடத்தப்பட்ட மாதிரி தான் தெரியுது. காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.